இப்போ நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியான வீடியோவை எடிட் பண்ணுறதுக்கு நமக்கு ஃபஸ்ட்டு தேவையானது ப்ரீசெட்டு. இந்த வீடியோவை எடிட் பண்ணுறதுக்கு ப்ரீசெட் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு டைரக்ட் லிங்காக தான் கொடுத்துருக்கேன். அந்த ப்ரீசெட்டை நீங்கள் இன்புட் பண்ணி ஓப்பன் பண்ணவே இந்த ப்ராஜெக்ட் அப்படின்ற ஆப்ஷனுக்குள்ளே தான் ஓப்பன் ஆகும். இப்போ நமக்கு ப்ரீசெட் வந்து நமக்கு ஈஸியாக கிடச்சிருச்சு. இதுக்கடுத்து இதில் என்ன தேவைன்னா நீங்கள் எடிட் பண்ண போகிற இமேஜ், அந்த இமேஜஸ் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் என்ன பண்ணிட்டேன், இந்த மாதிரி பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் ஒரு 10 இமேஜை பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணி ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஸ்டாண்டிங்கில் இருக்க மாதிரி இமேஜாக பார்த்துக்கோங்க. இந்த இடத்துல இந்த உட்காந்துருக்க மாதிரி இமேஜ் அந்த மாதிரிலாம் வச்சா செட்டே ஆகாது. ஸோ இந்த மாதிரி ஸ்டாண்டிங்கில் இருக்க இமேஜாக ஒரு 10 இமேஜை பேக்ரவுண்டை ஃபஸ்ட்டு கட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி எப்படி உங்களோட இமேஜோட பேக்ரவுண்டை இந்த மாதிரி ஹெச்டி குவாலிட்டியில் கட் பண்ணுறது தெரியலைன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் இதுக்கும் தனியாக வந்து வீடியோஸோ இல்லை அது ரொம்ப சிம்பிள் தான், ஒரு ஷார்ட்ஸாக கூட மேக் பண்ணி போடுறேன். இப்போ நமக்கு இமேஜ் ரெடி ஆகிடுச்சு, நாம் எடிட் பண்ண போகிற ப்ரீசெட்டும் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு அடுத்து இதெல்லாம் வச்சு எப்படி வீடியோவை மாற்றுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறேன்னா அப்படியே பேக் வந்துட்டு இப்போ நான் கொடுத்துருக்க ப்ரீசெட் இருக்குது பதிலாக அதை ஃபஸ்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் ஓப்பன் பண்ணதுமே இதில் உங்களுக்கு உள்ளே போனதுமே ஸ்டார்டிங்கில் என்ன கேட்கும்னா இதில் யூஸ் பண்ணியிருக்க ஃபாண்ட் எல்லாமே உங்கள்கிட்ட இல்லை மிஸ்ஸிங் அப்படின்னு சொல்லி கேட்கும். இதில் யூஸ் பண்ணியிருக்க ஃபாண்டோட லிங்க்லாம் கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கல. ஏன்னா போன வீடியோவிலே நான் இந்த மாதிரி ஃபாண்ட்ஸ் எல்லாம் எங்கேருந்து எடுக்கிறேன் அப்படின்றத உங்களுக்கு லைவாகவே பண்ணி காட்டினேன். அந்த வீடியோ போய் பார்த்து நான் இந்த மாதிரி ஃபாண்ட்ஸோ இதில் யூஸ் பண்ணியிருக்க ஃபாண்ட் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பிடிச்ச ஃபாண்டை நீங்கள் இதில் ஈஸியாகவே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு புரியலைன்னா மட்டும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதையும் ரொம்ப சிம்பிள் தான், நான் எங்கேருந்து எடுக்கிறேன்றது எல்லா வீடியோலையும் சொல்லியிருக்கேன். ஸோ அதுவும் ரொம்ப சிம்பிள் தான். ஸோ இந்த மாதிரி வீடியோலாம் நான் போடுறதுல உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையா அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. இப்போ ஃபஸ்ட்டு இந்த ப்ரீசெட்டை ஓப்பன் பண்ணதுமே இதில் இமேஜ்லாம் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இதில் டெக்ஸ்ட் தான் ஆட் பண்ணணும். ஏன்னா அதுதான் நமக்கு ரொம்ப லேக் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ என்னோடய ஃபோனில் மேக்ஸிமம் 2GB ரேம்னால ரொம்ப லேக் ஆகுது. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா இந்த டெக்ஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, இதில் இப்போ ஃபஸ்ட்டு இதில் என்னோட நேமோட பாதி லெட்டரை மட்டும் டைப் பண்ணியிருக்கலாம். இதே மாதிரி நீங்களும் பாதி லெட்டரை மட்டும் டைப் பண்ணணும். இப்போ ஃபஸ்ட்டு இருக்க டெக்ஸ்ட்டை டச் பண்ணுறீங்க, இந்த கோல்டன் கலர் தான் டெக்ஸ்ட்டு, அதை டச் பண்ணிவிட்டு கீழே இருக்க இந்த எடிட் டெக்ஸ்ட் போயிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இன்னொரு நேமோட ஃபஸ்ட் லெட்டர் இருக்கா, அதை நீங்கள் அப்படியே எரேஸ் பண்ணிவிட்டு கேபிட்டல் லெட்டரில் உங்களோட நேமோட ஃபஸ்ட் லெட்டர் இந்த இடத்துல டைப் பண்ணுங்கள். ஜஸ்ட் டைப் பண்ணிட்டு அந்த ஃபாண்டை மட்டும் சேஞ்ச் பண்ணாலே போதும். இந்த மாதிரி போல்டான ஃபாண்டை மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இதே மாதிரியே அடுத்து மீத இருக்க அந்த 3 இதுலேயுமே உங்களோட நேமோட அடுத்தடுத்த லெட்டர் இந்த மாதிரி டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதே மாதிரி என்ன பண்ணுன்னா அப்படியே அடுத்த பீட் மார்க் மூவ் பண்ணுங்கள். அடுத்த பீட் மார்க் மூவ் பண்ணால் இந்த சைடு பாதி இருக்கும், அந்த சைடு நான் இப்போ காபான்னு போட்டு இந்த சைடு எடிட் அப்படின்னு போட்டிருக்கேன்னா இதே மாதிரி உங்களோட நேமோட பாதி லெட்டரை இந்த சைடு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிட்டு அடுத்து மீத இருக்க லெட்டரை இந்த சைடு டைப் பண்ணிக்கோங்க. இப்போ ஈஸியாக வந்து இந்த ஃபஸ்ட் இருக்க டெக்ஸ்ட்லாம் நேம் எப்படி சேஞ்ச் பண்ணுறேன்னு பார்த்தாச்சு. அப்படியே கொஞ்சம் மூவ் பண்ணிட்டே வேணா அடுத்த பீட் மார்க் வரும். அடுத்த பீட் மார்க்கில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா என்னோட நேமை ஃபுல்லாகவே ஆட் பண்ணியிருப்பேன். ஸோ அதுவும் அந்த கோல்டன் கலர் பேக்ரவுண்டில் தான் இருக்கும். ஜஸ்ட் அதை டச் பண்ணுறீங்க. டச் பண்ண அந்த எடிட்டியை குரூப் போயிட்டு இந்த இடத்துல உங்களோட நேமை ஃபுல்லாக வந்து டைப் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த ஃபாண்டு டெக்ஸ்ட் எல்லாம் நம்ம ஈஸியாக பண்ணி முடிச்சாச்சு. இதுக்கடுத்து இமேஜஸ். ஸோ அந்த இமேஜ் ஆட் பண்ணுறது தான் கொஞ்சம் பெரிய ப்ராசஸ். ஏன்னால் நம்ம வந்து நிறைய இமேஜஸ் ஆட் பண்ணணும். இந்த இடத்துல ஃபஸ்ட்டு பீட் மார்க்கில் வந்து ஒரு 5, இந்த ஃபஸ்ட்டு இருக்க பீட் மார்க்கில் ஒரு 5 இமேஜ் ஆட் பண்ணணும். அடுத்து 2ஆக இருக்கல ஒரு 5. ஸோ அடுத்து லாஸ்ட் இருக்கல மீத எல்லாத்தையுமே சேர்த்து ஆட் பண்ணணும். ஸோ கொஞ்சம் பெரிய ப்ராசஸாக இருக்கும். ஸோ நான் பாதி வரை சொல்கிறேன், அதே ஸ்டெப்பில் மீத இருக்க எல்லாமே நீங்களே பண்ணுங்கள். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வந்துருங்க. ஸ்டார்டிங் வந்தீங்கன்னா இதில் நம்ம ஃபஸ்ட்டு இந்த இதில் இமேஜ்லாம் சேஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி இதில் நம்ம இமேஜை சேஞ்ச் பண்ணாலுமே இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ இந்த ஃபஸ்ட்டு கீழே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆரஞ்சு கலர் பேக்ரவுண்ட்ஸ் வந்து வரிசையாக கொடுத்துருங்கன்னா அந்த 1லேருந்து 5 வரை நம்பர் போட்டு இதில் ஃபஸ்ட்டு இருக்க பேக்ரவுண்டை டச் பண்ணுங்கள். நீங்கள் ஃபஸ்ட்டு இருக்க பேக்ரவுண்டை டச் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா அடுத்து கீழே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வருதா. இதில் இந்த ஃபஸ்ட்டு இருக்க பேக்ரவுண்டை டச் பண்ணனே நமக்கு அந்த டிஸ்பிளே ஃபுல்லாக வந்து பிளாக் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. இந்த ப்ராப்ளத்தை எப்படி சரி பண்ணுறேன்னா அப்படியே அந்த இதுக்கு மேலே அந்த ஃபஸ்ட் இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ ஒன்று கொடுத்துருக்கோம் அந்த கேமரா ஆப்ஷனு கீழே, அதை ஃபஸ்ட்டு ஆஃப் பண்ணிக்கோங்க. அதை நீங்கள் ஆஃப் பண்ணிட்டாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக நமக்கு எல்லா இமேஜுமே தெரிய ஆரம்பிச்சிடும். இப்போ ஃபஸ்ட்டு இருக்க பேக்ரவுண்டை டச் பண்ணுங்கள். டச் பண்ணி அந்த கீழே இருக்க கலர் அண்ட் ஃபில் இருக்குது பார்த்தீங்களா, ஜஸ்ட் அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணால் அந்த இடத்துல டெக்ஸ்ட் வருதா, இந்த டெக்ஸ்ட்டை டச் பண்ணால் உங்களோட ஃபைல் மேனேஜர் ஓப்பன் ஆகிடும். இப்போ ஃபைல் மேனேஜர் ஓப்பன் ஆனதுமே இந்த இடத்துல இப்போ நான் கட் பண்ணி வச்சிருந்தேன் பார்த்தீங்களா என்னோட இமேஜஸ், அதை வந்து வரிசையாக வந்து இந்த இடத்துல ஆட் பண்ண போகிறேன். ஸோ அதுவும் அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி இமேஜஸாக நீங்கள் செலக்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஃபஸ்ட்டு இதில் நான் இந்த மாதிரி இமேஜஸ் செலக்ட் பண்ணி இந்த மேலே ப்ளஸ் ஐக்கான கொடுத்துக்கிறேன். கொடுத்தா இப்போ ஃபஸ்ட்டு இதில் வந்து இமேஜ் வந்து ஈஸியாக சேஞ்ச் ஆகிடுச்சா. சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் இப்போ இது வந்து உங்களுக்கு சரியாக செட் ஆகலை அப்படின்னா சும்மா நீங்கள் கையாலே மூவ் பண்ணி உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ ஸோ அந்த இடத்துல இந்த மாதிரி கொண்டு போய் பாதி ஃபேஸ் தெரிகிற மாதிரி கூட செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணி முடிச்சக்கப்புறம் இப்போ அப்படியே பேக் வந்துட்டு இதே மாதிரி அடுத்து 2ஆவது இருக்க பேக்ரவுண்டை டச் பண்ணுறீங்க. கலர் அண்ட் ஃபில் இருக்குது பார்த்தீங்களா, ஜஸ்ட் அதை டச் பண்ணுறீங்க. டச் பண்ணிட்டு அதே மாதிரியே இந்த டெக்ஸ்ட் வரும். இந்த டெக்ஸ்ட்டை டச் பண்ணால் ஃபைல் மேனேஜர் ஓப்பன் ஆயிடும். ஓப்பன் ஆனதுமே இந்த இடத்துல எடிட் பண்ண போகிற அடுத்த இமேஜ் செலக்ட் பண்ணி இந்த மேலே இருக்க ப்ளஸ் ஐக்கான கொடுத்துக்கோங்க. இப்போ 2ஆவது இமேஜ் ஈஸியாக வந்து நமக்கு சேஞ்ச் ஆயிடுச்சா. இப்போ இந்த இமேஜ்லாம் ரொம்ப உள்ளே போயிருக்கா, இதை நீங்கள் சும்மா கையாலே மூவ் பண்ணி அதை விட கொஞ்சம் கீழே இறக்கி இந்த மாதிரி செட் பண்ணுங்கள். அந்த இமேஜ்லேருந்து இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறங்கிக்கிட்டே வரணும். ஸோ அதுதான் இந்த எஃபெக்டோட மெயின் மேட்ரு. ஸோ அதை மட்டும் கரெக்டாக பார்த்துக்கோங்க. இப்போ அடுத்து அதே மாதிரியே 3ஆவது இருக்க டச் பண்ணுறீங்க. டச் பண்ணிட்டு அதே மாதிரியே என்ன பண்ணுறேன்னா கலர் அண்ட் ஃபில்
பார்த்தீங்கன்னா கீழே ஜஸ்ட் அதை டச் பண்ணி இந்த டெக்ஸ்ட்டை டச் பண்ணால் ஃபைல் மேனேஜர் ஓப்பன் ஆயிடும். ஓப்பன் ஆனதுமே எடிட் பண்ண போகிற அடுத்த இமேஜை செலக்ட் பண்ணி இந்த மேலே இருக்க ப்ளஸ் ஐக்கான கொடுத்துக்கோங்க. ஏன்னா ஈஸியாக வந்து இந்த இடத்துலையும் சேஞ்ச் ஆயிடும். சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் இதிலிருந்து இன்னும் கொஞ்சம் அதை கீழே மட்டும் மூவ் பண்ணி செட் பண்ணாலே போதும். அந்த மாதிரி எஃபெக்ட் வந்து நமக்கு கிடச்சிடும். இதே மாதிரி என்ன பண்ணுறேன்னா மீதி இருக்க இந்த 2 லேயருக்கு பதிலாக மொத்தம் 5 இருக்கும். இந்த 5லையுமே இந்த மாதிரி இமேஜை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு இருக்க பீட் மார்க்கில் எப்படி சேஞ்ச் பண்ண பார்த்தாச்சா? முடிச்சதுக்கப்புறம் இப்போ இந்த வீடியோ நம்ம ஆஃப் பண்ணியிருக்கும் பதிலாக அதை நீங்கள் ஆன் பண்ணி விட்டுக்கோங்க. ஆன் பண்ணி விட்டால் கீழே பார்த்தீங்கன்னா அந்த ஃபயர் எஃபெக்ட்லாம் ஆட் ஆயிரும். இப்போ இதே மாதிரி அடுத்து 2வது இருக்கு போங்க. 2வது இருக்க பீட் மார்க் போயிட்டு இதுலேயும் கரெக்டாக அதே மாதிரி தான் கொடுத்துருப்பேன். ஃபஸ்ட்டு அந்த வீடியோ வந்து ஆஃப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு இமேஜ் ஆட் பண்ணுறதுலாம் தெரியும். ஆஃப் பண்ணதுக்கப்புறம் இப்போ அடுத்து இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரியே இந்த மாதிரி 5 பேக்ரவுண்ட் கொடுத்துருப்பேன். இதுலேயும் உங்களோட இமேஜை ஈஸியாக அந்த கலர் அண்ட் ஃபில்லில் போய் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சேஞ்ச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்போ இந்த வீடியோ அப்படியே ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணி முடிச்சுட்டு இப்போ லாஸ்ட்டுக்கு வாங்க. இந்த லாஸ்ட் பீட் மார்க் தான் நம்ம நிறைய இமேஜஸ் வந்து ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 இமேஜ் இருக்குது. இந்த 7 இதுலையுமே நம்ம ஸ்டாண்டிங்கில் இருக்க மாதிரி இமேஜாக செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்தா அந்த ரிசல்ட்டு அந்த மூவியில் இருக்க மாதிரி அப்படியே கிடைக்கும். இப்போ ஃபஸ்ட்டு இருக்க பேக்ரவுண்டை எப்பயும் போல டச் பண்ணுறீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு நம்ம அந்த வீடியோவை ஆஃப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த இமேஜ் வந்து தெரியும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு இருக்க பேக்ரவுண்டை டச் பண்ணி கலர் அண்ட் ஃபில்லை டச் பண்ணி இந்த டெக்ஸ்ட்டை டச் பண்ணால் ஃபைல் மேனேஜர் ஓப்பன் ஆயிடும். ஓப்பன் ஆனதுமே இந்த இடத்துல இப்போ ஃபஸ்ட் இமேஜ் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணி இந்த மேலே இருக்க ப்ளஸ் ஐக்கான கொடுத்தீங்கன்னா இப்போ ஃபஸ்ட்டு இதில் ஈஸியாக சேஞ்ச் ஆயிடும். சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் இதே மாதிரி அடுத்து 2வது இருக்க டச் பண்ணுறீங்க. அந்த கலர் அண்ட் ஃபில் ஸோ அந்த டெக்ஸ்ட்டை டச் பண்ணால் ஃபைல் மேனேஜர் ஓப்பன் ஆயிடும். ஓப்பன் ஆனதுமே இந்த இடத்துல எடிட் பண்ண போகிற அடுத்த இமேஜ் செலக்ட் பண்ணி இந்த மேலே இருக்க ப்ளஸ் ஐக்கான கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி சேஞ்ச் ஆயிடும். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கீழே இறங்கிக்கிட்டே போகணும். அப்போ தான் அந்த மூவியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ நான் அந்த மூவியில் எப்படிலாம் இருக்கும் அது எல்லாத்தையுமே பார்த்து கரெக்டாக பண்ணியிருக்கேன். ஸோ நீங்களும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வாட்ச் பண்ணால் மட்டும்தான் அந்த மூவியில் அதாவது நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியான வீடியோவை உங்களோட இமேஜ் வச்சு ஈஸியாக வந்து மேக் பண்ண முடியும். இப்போ நான் அடுத்த இமேஜை செலக்ட் பண்ணி இந்த மாதிரி வரிசையாக வந்து நீங்கள் இமேஜஸை வந்து ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சம் மட்டும் உங்களோட இமேஜுக்கு ஏற்ற மாதிரி ஃபேஸ் எல்லாம் தெரிகிற மாதிரி மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணாலே போதும். ரொம்ப ஈஸியாக நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியான வீடியோவை உங்களோட இமேஜை வச்சு மேக் பண்ணிடலாம். இப்போ இந்த இடத்துல மட்டும் நான் என்ன பண்ணுறேன்னா இமேஜை வந்து வரிசையாக ஆட் பண்ணி காட்டுறேன். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த இமேஜஸ் வந்து வரிசையாக ஆட் ஆகுது பார்த்தீங்களா? உங்களுக்கு அந்த இதை பார்த்தாலே தெரியும். அந்த மூவியில் வர மாதிரியே ஆல்மோஸ்ட் பாதியளவு நமக்கு எல்லாமே கரெக்டாக வந்துருச்சு. இப்போ மீதி இருக்கிறதுல என்ன பண்ணுறீங்கன்னா இதே மாதிரி இமேஜஸை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போகும், நீங்கள் கவலைப்பட வேணாம். இதை நீங்கள் ஒன் டைம் ஃபுல்லாக வாட்ச் பண்ணாலே போதும். எல்லாத்தையுமே நீங்கள் ஈஸியான ஸ்டெப்பில் கற்றுக்கலாம். இப்போ லாஸ்ட் இருக்க அந்த ஒரே ஒரு ஆரஞ்சு கலர் பேக்ரவுண்டையும் டச் பண்ணி கலர் அண்ட் ஃபில் ஸோ இந்த டெக்ஸ்ட்டை டச் பண்ணால் ஃபைல் மேனேஜர் ஓப்பன் ஆயிடும். ஓப்பன் ஆனதுமே இந்த இடத்துல எடிட் பண்ண போகிற அடுத்த இமேஜ் செலக்ட் பண்ணி இந்த மேலே இருக்க ப்ளஸ் ஐக்கானு இப்போ ஈஸியாக வந்து எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணி முடிச்சாச்சா? இப்போ இந்த லாஸ்ட் இதெல்லாம் கொஞ்சம் நமக்கு தேவையான அளவு செட் பண்ணாலே போதும். ரொம்ப ஈஸியாக செட் ஆயிடும். இப்போ எல்லாமே பர்ஃபெக்டாக செட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்போ இந்த இமேஜஸ் எல்லாத்துக்குமே நம்ம ஒரு ஷேடோ ஒன்று ஆட் பண்ணணும். அந்த ரெட் கலர் ஷேடோ ஆட் பண்ணால் தான் பேக்ரவுண்டோட இது வந்து ஆட் ஆகும். இப்போ ஃபஸ்ட்டு இருக்க இமேஜை மட்டும் விட்டுருங்க. விட்டுட்டு இப்போ இந்த 2வது இருக்க இமேஜை டச் பண்ணி இந்த கீழே இருக்க பார்டர் அண்ட் ஷேடோ போயிட்டு இதில் கீழே பார்த்தோன்னா நமக்கு 3வது ஒரு ஆப்ஷன் இருக்கா, ஜஸ்ட் அதில் போய் இந்த ஃபஸ்ட் இருக்கிறத ஆன் பண்ணுங்கள். ஆன் பண்ணிட்டு இந்த கலரில் போய் ரெட் கலரை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 30 வந்து செட் பண்ணுங்கள். கரெக்டாக இந்த மாதிரி மூவ் பண்ணிட்டு வந்து ஒரு 30ல் கரெக்டாக வந்து செட் பண்ணிவிட்டு இப்போ இந்த கீழே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பொசிஷன் இருக்கும். இதை நீங்கள் மைனஸ் பண்ணிங்கன்னா அந்த சைடு போகும். ஸோ இந்த ரைட் சைடு இருக்க இமேஜஸ்க்கெலாம் மைனஸ் பண்ணுங்கள். இந்த லெஃப்ட் சைடு இருக்க இமேஜுக்கெலாம் ப்ளஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் வந்து கிடச்சிரும். இப்போ இதே மாதிரியே மீதி இருக்க எல்லாத்துலையும் நீங்கள் யூஸ் பண்ணாலே போதும். ரொம்ப ஈஸியாக ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியான வீடியோவை உங்களோட இமேஜை வச்சு மேக் பண்ணிடலாம். ஸோ அலாம் இந்த வீடியோ முடிஞ்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரே ஒரு லைக் பண்ணிடுங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.